ஹை வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சீக்ரெட் வைப்ரேஷன். வாட் தி யூனிவர்ஸ் எக்ஸ்பெக்ட். இப்போ ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுற அப்படின்னா, அந்த விஷயத்து மேல எந்த அளவுக்கு தீவிரமான ஆசை இருக்குது எப்படிங்கிறதா பிரபஞ்சம் எதிர்பார்க்கும். ஸோ ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு வைப்ரேஷனாக தான் வெளிப்படும். ஓகே. ஸோ அந்த பிரபஞ்சம் சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த வைப்ரேஷனை தான் கேட்ச் பண்ணும். ஓகே. வைப்ரேஷனுக்கு யூனிட் என்ன? ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்தந்த அதுக்கு அதுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி எப்படி ஃப்ரீக்வன்சி இருக்கணுமோ அந்தந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் தான் அந்த பிரபஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணி உடனே மேனிஃபெஸ்ட் பண்ணும். நீ அடையக்கூடிய விஷயத்த நினைச்சாலே உனக்கு அந்த மைண்டில் அந்த அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, ஆஹா மொமெண்ட், அந்த இது வரணும், கூஸ் பம்ப்ஸ் வரணும். அந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும். அதுவும் கனவா இருந்தா கண்டிப்பா அந்த மனசுல அதை நோக்கி அந்த படம் ஓடிட்டே இருக்கும். எப்படி நான் படக்கூடிய அந்த அந்த போஸ்ட், அந்த ஜாப் கிடைச்சிருச்சுன்னா என்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், அப்புறம் எப்படி நான் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்ங்கிறத ஒரு படம் போட்டது மாதிரி உனக்கு மைண்டில் படம் இயற்கையாகவே ஓடிட்டே இருக்கும். மற்ற செயற்கையாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அந்த ஷுவரில் அந்த படத்தை வரைஞ்சி வச்சாதான் எனக்கு அந்த வைப்ரேஷன் வரும் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. உனக்கு உண்மையிலே இது ஒரு தீவிரமான ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த படம் ஒட்டி வைக்காமலே உனக்கு மனசுல படம் ஓடும். அந்த வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எப்படி இருக்கணும்? நீ எந்த வேலை செய்தாலும் 24 ஹவர்ஸும் உன் மைண்டு அந்த அடிமனதுல அதை நோக்கிய பார்வையே இருந்துகிட்டே இருக்கும். இயற்கையாவே அதை நோக்கியே, அதை நினைச்சாலே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், ஆனந்தம், குதூகலம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இதுல ஐயோ இன்னும் கிடைக்கலையே, கண்டிப்பா கிடைச்சே ஆகணும், கிடைக்காம போச்சா என்ன ஆகுது அப்படிங்கக்கூடிய ஒரு ஏக்கம் இதெல்லாம் வரக்கூடாது. ஓகே. ஸோ அந்த உன்னுடைய கனவோட நீ வாழணும். ஸோ வாழ்னா நீ சந்தோஷமான மண்ணில் தான் இருப்ப. கண்டிப்பா அந்த ஏக்கம் துக்கம் அந்த இதெல்லாம் வராது. ஸோ அதை தான் பற்றுன்னு சொல்லும். அது பற்றாக்குறை, நெகட்டிவிட்டிக்கு எடுத்துட்டு போயிடும். ரைட்டா? அதனால சொல்லுவேன் பற்றற்று இருக்கணும் அப்படின்னு. பற்றுக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ பற்றுனா ரொம்ப தீவிரமா, அதுல அந்த நெகட்டிவிட்டிஸ் தான் மறைஞ்சிருக்கு. ஓகே. ஏக்கம், ஏமாற்றம் இதெல்லாம் மறைஞ்சிருக்கு. அது இருக்கக்கூடாது. பற்றுனா அது தீவிரமா அதை பற்றிக்கிட்டே இருக்கிறது. அது இல்லைன்னா என்னால இருக்க முடியாது. ஸோ அது இருக்கக்கூடாது. அது ஆசையா இருக்கணும். அதாவது அதை நினைச்சா எப்பவும் சந்தோஷமான மோடிலேயே இருக்கணும். ஓகே. நெகட்டிவிட்டிக்கு அங்க இடம் இருக்கக்கூடாது, இடம் இருக்காது. உண்மையிலே தீவிரமான ஆசை இருந்தா இருக்கும். ஸோ பற்று ஃபர்ஸ்ட் இருந்தாலும் அது அப்படியே அப்படியே மாறும். இயற்கை அதை மாத்திரும். ஆசை, விருப்பம். விருப்பம்னா அது மைல்டா, கேஷுவலா இருக்குது, கூலா இருக்குது, சந்தோஷமா அந்த மைண்ட் செட் அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறது. அந்த வைப்ரேஷன் எல்லாமே உன்னுடைய மூச்சு காட்டிலே தெரியும். நமக்கு தெரியாது. அந்த வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் உன்னுடைய மூச்சு காட்டு. அந்த அளவுக்கு மைக்ரோ நானோ லெவல்ல இயற்கை படைச்சிருக்கு. ஆனா நமக்கு தெரியாது. ஸோ அதான் சொல்லலாம், மூச்சு தான் உன்னுடைய வைப்ரேஷனை கால்குலேட் பண்ணும். வைப்ரேஷன் மூச்சை வச்சுதான். சில விஷயங்கள் நம்ம நார்மலாகவே பார்த்துருக்கோம். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படும் போது அதை நம்முடைய மூச்சு காத்து எப்படி இருக்கும் பாருங்க, வலிமையா இருக்கும், நல்லா இருக்கும். கீழே அடி வயிறு வர போயிட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு வலிமையான ஒரு மூச்சு இருக்கும், பிரீத்திங் இருக்கும் இல்ல. அதே இது சோகத்திலேயோ துக்கத்திலேயோ இருக்கும்போது அதை பாருங்க, வேற மாதிரி இருக்கும். கோவத்திலேயோ படபடப்புலையோ அப்படி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரும்போது உங்களுடைய மூச்சு காற்று எப்படி இருக்கு பாருங்க, பிரீத்திங், சுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. மூச்சு காட்டு தான் அந்த வைப்ரேஷன், அந்த ஃப்ரீக்குவன்சியை காட்டுது. ஸோ உன்னுடைய கனவு எதுவாயினும் நீங்க அந்த கனவு உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுல
ஏக்கம், தவிப்பு போன்ற நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் வராத அளவுக்கு குதூகலம் மட்டுமே உங்க மனசுல வரக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அதுதான் அந்த சீக்ரெட் வைப்ரேஷன். பிரபஞ்சம் அதை தான் எதிர்பார்க்குது. ஐயையோ! இன்னும் கிடைக்கலையே! இன்னும் வரலையே! நான் நினைச்சது இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குதே! அதெல்லாம் வந்து நெகட்டிவ். அதெல்லாம் தவிப்பு. அந்த ஃபீலிங்ஸ் நம்ம குடுத்துறக்கூடாது. அந்த ஃபீலிங்ஸ் குடுக்காத அளவு சந்தோஷமா அப்படி வரும் நம்பிக்கை. அப்படி மைல்டா, கேஷுவலா, கூலா அப்படி வரும், கிடைக்கும். நினைச்சா சந்தோஷம் இருக்கணும், குதூகலம் வரணும். ஆனா தவிப்பு, ஏக்கம் போன்ற நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வராத அளவுக்கு உன்னுடைய வைப்ரேஷன் இருக்கணும். ஓகே. அப்பதான் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஃபாஸ்ட்டா மேனிஃபெஸ்ட் ஆகும். இல்லைன்னா அந்த நெகட்டிவ்லாம் தீர்ந்து பாசிட்டிவாக மாறது வர டிலே ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிடுவோம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. தேங்க்ஸ்.